ஹலோ எவ்ரிவன், ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க சரிங்களா. அந்த வீடியோவை சீக்கிரட்டாக பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தான் நம்மளுடைய சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ஃபார் மினிட்டில் இங்கே பாருங்கள், நம்மளுடைய சேனலில் பார்க்குறவங்க இங்கே பாருங்கள் 768 வீடியோ தான் போட்டிருக்காங்க. ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் 28 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வாங்கியிருக்காங்க. எப்படி இவ்வளோ டைமில் இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மி வீடியோவை வச்சு 28 மில்லியன் இப்போ கீழே ட்ரெண்டிங்கில் எவ்வளோ அங்கே பாருங்கள். அதிகபட்சம் நம்ம வீடியோவில் மூவ் ஆகிறதே கார்ட்டூன் வீடியோ தாங்க சரிங்களா. இந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல் ஸ்கிரிப்டாக பாருங்கள் சரிங்களா. ஸ்கிப் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் 265 மில்லியன் 216 மில்லியன் வியூஸை வந்து இங்கே பாருங்கள் 199 மில்லியன் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் 9.84 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள் அச்சீவ் பண்ணவங்கலாம் பாருங்கள் 545. எவ்வளோ கம்மி வீடியோவில் இங்கே பாருங்கள் மணி லேர்ன் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் 95 ஜாபுக்கு போகிறவங்கலாம் இது வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோவை பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்சம் வீடியோ பார்க்குறவங்களாம் எடிட் பண்ணுறவங்களாம் பாருங்கள் 568 மில்லியன் வாவ் 365 மில்லியன் வியூஸ் போயிருக்கு பாருங்கண்ணா. இங்கே இதெல்லாம் யாருன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தான் பார்த்துருப்பீங்களா தவிர இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட யோசிக்க மாட்டேங்க. அது எப்படி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், நான் எப்படி அதை நான் சொல்கிறேன்னு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சப்போர்ட் பண்ணுறதுன்னு இல்லாத ஒரு லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் நினோ டிவியில் இங்கே பாருங்களேன் 28 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஜஸ்ட்டு அவங்க வந்து போடுறதே 5 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ. ஜஸ்ட்டு ஒரு மியூசிக்கு பேக்ரவுண்டு இமேஜை க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 4 கிளியை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, அது போதுங்க நம்மளுக்கு சரிங்களா. அந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நாம் அந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் அந்த வீடியோ யூடியூப்பெல்லாம் நம்ம அவங்களுக்குன்னே தயார் பண்ணி தருது சரிங்களா. நாம் அது எப்படி நம்ம மணி லேர்ன் பண்ணுறது. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு 3000 வீடியோவில் 201 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வாங்கி நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறத நம்ம வந்து காட்டுறோம். ஒன் டேவில் 16 மில்லியன், ஒரே நாளில் 16 மில்லியன் வியூஸாக வந்துக்குதுன்னா அதிலே உங்களுக்கு ஒரே நாளில் உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துடுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் என் சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு நான் ரெடி சரிங்களா. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறதில்ல, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒவ்வொரு கிளிக்கும் நீங்கள் வந்து எதை பற்றி கிளிக் பண்ண போனீங்கன்னா ஒவ்வொன்றுமே நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களே இதை பண்ணுங்கள் சரிங்களா. எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இங்கே எந்த மாதிரி இதோட யூனிவர்ஸில் எவ்வளோ யூனிக்காக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறீங்கன்னு உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா. ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே போர் அடிக்குது இந்த வீடியோ இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற மூலிமா கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் எப்படி ஹியூமனை வச்சு க்ரியேட் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் மிஸ் ஆகுது தவிர கண்டிப்பாக இவங்க இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. நம்மளை சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாம் வந்து சொல்லி போகிறோம் சரிங்களா. இங்கே பாருங்கள் அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது. இங்கே பாருங்கள் ஃபர்கெட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. லுக் அண்ட் ஃபோக்கஸ் சரிங்களா. ஃபோக்கஸ் ஒன்லி ஒன், அதுதான் ஏஐ மூலிமா வச்சு தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். 0 இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா. அது எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம ஸ்டெப் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண போகிறேன் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஐடியா வச்சுருக்கோம், நம்மளே ஐடியாவும் கொடுக்க போகிறோம், ஸ்கிரிப்டும் எழுத போகிறோம், விஷுவலும் நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. நான் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறனோ அதே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக்கும் ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா.
மியூசிக் கொடுக்கறதுக்கு உங்கள் வாய்ஸும் தேவையில்ல சரிங்களா. ஜஸ்ட்டு காப்பி பண்ண போகிறீங்க, அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறீங்க. அங்கே பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், நோ ஸ்கிரிப்ட், நோ ஃபுல் கேட்டகரி சரிங்களா. ஒரே ஃபுல் இந்த வீடியோவில் எல்லா பற்றியும் சொல்கிறோம். ஃபீட்பேக், ரெவென்யூ பாருங்கள், ஃபுல் சப்போர்ட்டும் உண்டு. கமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காதீங்க. இது பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து நீங்கள் கூகுள் குரோமில் போயிட்டு கிவ் ப்ராம்ப்ட் சரிங்களா, நாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புமே முக்கியம் சரிங்களா. ஸ்கிப் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. டூ நாட் ஸ்கிப் சரிங்களா. ஏன் சென்ட்ரலலாம் நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. பட் புரிஞ்சாலும் இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் தான் மொத்தமாகவே இருக்கும். பட் வந்து நான் எங்கெங்கே எது பேஸ்ட் பண்ணுறனோ, காப்பி பண்ணுறனோ, அதை நீங்கள் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் இங்கே பாருங்கள். இந்த டைமை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இல்லையா, பட் இருந்தாலும் அந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் ஹெட்ஃபோனை போட்டு நான் ஃபஸ்ட்லேயே போட்டிருப்பேன். ஹெட்ஃபோனை போட்டு கேளுங்க. இங்கே பாருங்கள், ரெட் கலர் இங்கே பாருங்கள், பிளாக் கலரில் இங்கே பாருங்கள் இந்த இருக்கா சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான ப்ராம்ப்ட்டும் இருக்கும் சரிங்களா. அதை வந்து இதில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் ஓகே தான் சரிங்களா. நம்ம வந்து கார்ட்டூன் தான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஹவு டு கிரியேட் ஏ வைரல் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அது வந்து ஃப்ரீ டூல் இந்த பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் இங்கே பாருங்கள், ரோட் மோர் அது மாதிரிங்க கார்ட்டூன் தான் இங்கே பாருங்கள் வந்தாச்சு. நம்ம ஏற்கனவே போட்டுருந்தோம் அந்த வீடியோவை. பாருங்கள், பில்லியன் கணக்கான வியூஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிடுங்க பாருங்கள், டவுன்லோட் ஐக்கான் காட்டுதா, யாருக்கெல்லாம் காட்டுது பாருங்கள். பாருங்கள், அப்படியே டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலன்னா அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவை பார்க்குறவங்க முக்கியமாக இந்த ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற வீடியோவில் அப்படியே உடனே எப்படின்னா ரியலாக ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம் சரிங்களா. நீங்கள் இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ சப்ஸ்கிரைபர்லாம் இங்கே பாருங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படின்னா நம்ம போடுறதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள். எப்படின்னா நீங்கள் உங்களுடைய சேனலில் வந்து இது மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா உங்களுடைய மானிட்டேஷன் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து ஹியூமனை வச்சு தான், நம்ம வந்து மனுஷங்க தான் க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. அவங்க வந்து மனுஷங்களாக க்ரியேட் பண்ணுறாங்களா, ஜஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம ஒரு சிலருக்கு வந்து அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடுவாங்க சரிங்களா. நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஏஐ வந்து இமேஜும் க்ரியேட் பண்ணி தந்துடும், வீடியோவும் க்ரியேட் பண்ணி தந்துடும், எடிட் அப்படியே பேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். யார் யாருக்கெல்லாம் இந்த டவுட் வருதோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட்டை வந்து நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் சரிங்களா. அங்கே காப்பி பண்ண பாருங்கள், ஃபைல் மூலிமா போயிட்டு காப்பி பண்ணிங்களா, அந்த காப்பி பண்ணத்தை க்ளவுடுக்கு போயிடுங்க சரிங்களா. cloud.comனு பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிங்களான்னா சர்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு மொபைல் இருந்தாலும் சரி, லேப்டாப் இருந்தாலும் சரி, பேசிக் ஒன்று தான், புரியுதுங்களா. பேசிக் ஒன்று தான். நம்ம இந்த வீடியோவை வந்து பார்க்குறோங்கன்னா பேசிக் ஒன்று தான். இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் நான் வந்து ஏற்கனவே ஷோ பண்ணிடுறேன் சரிங்களா. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஷோ பண்ண பின்னாடி இங்கே பாருங்கள் 10 டைட்டில் கொடுத்துரும் சரிங்களா. உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நான் வந்து 10 டைட்டில் தான் நாம் பேஸ் பண்ணி அதை வந்து போட்டிருக்கோம். 10 டைட்டில் வைரல் டைட்டில் வந்து கொடுத்துரும் சரிங்களா. 10 டைட்டில் கொடுத்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பேஸ்ட்டு கொடுத்துட்டுங்க. இங்கே பாருங்கள், அந்த டைட்டிலில் எதனா ஒரு டைட்டிலோட காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் வந்து இங்கே பாருங்கள் 10th ஐடியா வந்து காப்பி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு 10 ஆப்ஷன் வரும். அந்த 10 ஆப்ஷனில் ஒரு டைட்டில் வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இங்கே பாருங்கள் கிரியேட்டோடைய இங்கே பாருங்கள் கிரியேட் பண்ணி யுவர் கேட்டகரிஸ் இங்கே பாருங்கள் சாங்கை வந்து ரீஎடிட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் அந்த கேரக்டரோட இமேஜ் எல்லாம் வந்துடும் சரிங்களா. பாருங்கள், கேரக்டரோட இங்கே பாருங்கள் இமேஜ் எல்லாம் வந்துருக்கு. சாங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம் சரிங்களா. நம்ம வந்து இப்போ ஏஐ வச்சு தான் க்ரியேட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த க்ளவுடு வந்து ஒரு வந்து ஃபுல்லாக எப்படின்னா நம்ம இதை பற்றி சொல்கிறோன்னா நம்ம எது தேவைப்படுறதோ அதை வந்து ஸ்ட்ரக்சராக கொடுத்துரும் சரிங்களா. ஒன் பை ஒன்னாக ஸ்ட்ரக்சராக தான் கொடுக்கும் சரிங்களா. நம்ம எப்படி மியூசிக்கை க்ரியேட் பண்ண போகிறோம், மியூசிக்லேருந்து எப்படி கேரக்டரை வரப்போகிறோம், கேரக்டர்லேருந்து இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், இமேஜ்லேருந்து எப்படி நம்ம ஏற்கனவே சொல்ல போகிறோம் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், எஸ் கொடுத்துக்கோங்க சரிங்களா.
அப்படியே இங்கே பாருங்கள் அது எஸ்ஆர் நோன்னு கொடுக்கும் சரிங்களா. படிக்க தெரிஞ்சவங்க வந்து ஓகே தான் சரிங்களா. அப்படியே எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. படிக்க தெரியாதவங்களும் பட் என்ன மாதிரி இங்கிலீஷ் தெரியலனா கூட, இங்கிலீஷ் நாலேஜ் வரலனா கூட நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஜஸ்ட்டு எஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சாங்கோட ப்ராம்ப்ட் வந்து மியூசிக் ப்ராம்ப்ட்டும் வந்துடும் சரிங்களா. பேராகிராஃப் மூலிமா அப்படியே வந்துடும். நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க பாருங்கள் சரிங்களா. ஏற்கனவே ஸ்கிப் பண்ணால் தான் பார்த்துருப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன் சரிங்களா. ரோட் மேப்பில் வந்து கரெக்டாக இருக்கீங்க சரிங்களா. இதை கம்ப்ளீட்டாக முடிக்கிற போது நீங்களே ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு வாரத்துக்கு இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு டெய்லியும் எப்படின்னா ஒவ்வொரு விதமாக புதுசாக வரும்போது நம்ம வந்து அப்டேட் ஆகிடணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் அப்டேட் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு அப்டேட் ஆகுங்க. என்னுடைய ரிக்கவரேஷன் அதுதான் சரிங்களா. அப்டேட் ஆகுனீங்கன்னா ஃப்யூச்சர் இருக்குது சரிங்களா. இப்போ ஏற்கனவே ஏஐ மூலிமா எக்கச்சக்கமான ஃப்யூச்சர் வந்து அட்வான்ஸு வந்திருக்கு சரிங்களா. பாருங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் அது வந்து டூ நாட் க்ரியேட் டிசைன் ப்ராம்ப்ட்னு இருக்குது சரிங்களா. அங்கே பாருங்கள் நான் வந்து கொடுத்துருந்தால அது வந்து க்ரியேட் ப்ராம்ப்ட் இந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணி தரேன் சரிங்களா. நீங்கள் வந்து மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா. நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். ப்ராக்டிக்கலாக அப்படியே பண்ணிடலாம் ஓகேவா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோனோ அப்படியே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுன்னா எப்படின்னா ஒரு பெட்டர் தென் சரி நம்மளோட இது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது சரிங்களா. பெய்டு ஒன்றும் கிடையாது சரிங்களா. அதனால் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க. ரிவ்யூ பார்த்த பின்னாடி எப்படி இது நம்ம பண்ணலாமா வேணாமான்னு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கோங்க சரிங்களா. நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஸ்டெப்பு வந்து கிளியர் ஆகும் சரிங்களா. ஒவ்வொன்றும் ஸ்டெப்பும் உங்களுடைய கையில் தான் சரிங்களா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பட் இந்த கடைசி வரைக்கும் பார்த்து நாமளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னா உங்களுக்கு வந்து 10 லேக்லேருந்து வரும் சரிங்களா. மினிமம் 10 லேக். பட் ஏன் அவ்வளோ அமௌண்ட்டை சொல்கிறேன்னா இங்கே ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் 9 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்கு. நீங்கள் வந்து ChatGPT கிட்டே போங்க சரிங்களா. ChatGPT கிட்டே போயிட்டு இல்லை கூகுள் க்ரோம்லே போயிட்டு நீங்கள் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ மணி ஜென்ரேட் ஆகும் சரிங்களா. மினிமம் எவ்வளோ மணி ஜென்ரேட் ஆகும் ஒரு 200 மில்லியன் போட்டிருக்கேன் சரிங்களா. ஜஸ்ட்டு ஒரு சரி 10Kனே போடுங்க. ரியல் மணிங்க இதெல்லாம். வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. இதை பற்றி சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள். இப்போ வந்து சாங்கோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் சரிங்களா. சாங்கை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் சரிங்களா. வெயிட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்மளுக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே ஜென்ரேட் பண்ணி 1 by 1 நான் தான் சொன்னல ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுத்துரும் சரிங்களா. பாருங்கள் க்ளவுடு 1 by 1 பேராகிராஃப் வச்சு கொடுத்துரும். பாருங்கள் மியூசிக் ப்ராம்ப்ட் 7th 8th பேராகிராஃபு பாருங்கள் 9th பேராகிராஃப் ரெடியாக வந்துருக்கு. ஜஸ்ட்டு ஒவ்வொரு எஸ் கொடுத்தனால அங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரே காப்பி பண்ணுறீங்க. நான் வந்து எப்படி மூவ் பண்ணுறனோ அதே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் உங்களுடைய ஒர்க்கு சரிங்களா. ஜஸ்ட்டு இது வந்து ஒரு பார்ட் டைமாக பண்ணிங்களான்னா கூட இது உங்களுக்கு வந்து மணி பேக் இப்போக்கு இல்லைன்னா கூட ஃபியூச்சருக்கு வரும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு சேனலில் க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா. எப்படி அது க்ரியேட் பண்ணுறது, எப்படி நியூவாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா. யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் சரிங்களா. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள் ஒவ்வொன்றும் ஸ்ட்ரக்சராக கொடுத்துருச்சு சரிங்களா. பாருங்கள் அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கா சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கும் வந்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து முக்கியம் சரிங்களா. ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டுன்னு கேளுங்க சரிங்களா. தட் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ வெளியே எதுனா கேட்டிருக்கோம் ஏர்செல் சவுண்டுனால உங்களுக்கு வந்து எந்த எஃபெக்டும் இல்லைன்னா பெட்டர் இதுன்னு சரிங்களா. அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு
ஒன்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நான் அப்படியே கூகுள் க்ரோமுக்கு போயிடுங்க. கூகுள் க்ரோம் போயிட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், நான் வந்து ஜெமினின்றது ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது மியூசிக்கை வந்து சாங் பண்ணுறது எப்படின்னா, மியூசிக் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே காப்பி பண்ணிங்கல்ல, ஃபஸ்ட்டு சாங்கோட கேரக்டரும் சாங்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கினீங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கூகுள் ஜெமினியை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. வாட் நெக்ஸ்ட் சக்திவேல். சரிங்களா? நம்மளுடைய பேர் வந்து சக்திவேல். நம்ம சேனலோட பேர் வந்து சக்தி விலாக்ஸ் 823. ஓகேவா? அங்கே பாருங்கள், அதில் வந்து இங்கே பாருங்கள், மோர் டூல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து மியூசிக்னு இருக்கும். சரிங்களா? மியூசிக்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அங்கே காப்பி பண்ண ப்ராம்ப்டை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? வேறு எதுவுமே க்ரியேட் பண்ண தேவையில்ல. நாமளாக எதுவும் ஓனடாக கொடுக்க தேவையில்ல. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அப்படியே மியூசிக் வந்து ஜென்ரேட் பண்ணி தந்துடும். சரிங்களா? அப்படியே ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன். சரிங்களா? இது ஒரு லைவாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 hour அவ்வளோதான். சரிங்களா? 1 hourல ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலான்றது ஜஸ்ட்டு ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், மியூசிக் வந்து இப்போ ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், மியூசிக் ஆர்டிஸ்ட் வேணும். சரிங்களா? இப்போ சொல்ல போனால் இங்கே பாருங்கள், மியூசிக்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ணி தருதுன்னு பாருங்கள். இப்போ எப்படி பார்த்தாலும் இங்கே பாருங்கள், அதுக்கே பார்த்தா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரியேட்டருக்கும் எவ்வளோ கஷ்டம். 1 month ஆகலாம், 2 month ஆகலாம். அங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு கார்ட்டூன் வீடியோ ஒரு சாங் வந்து க்ரியேட் பண்ணி தர போகுது. சரிங்களா? அங்கே பாருங்கள், க்ரியேட் பண்ணி தந்துச்சு. வெயிட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோவில் மியூசிக்கை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? மியூசிக் ஓப்பன் பண்ணும்போது அந்த சவுண்டு வந்து வராது. நான் கட் பண்ணிடுறேங்க. சரிங்களா? தயவு செய்து மன்னிச்சிடுங்க. சரிங்களா? பட் நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் நான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோன்னா கூட டிஃப்ரெண்ட் வரும். சரிங்களா? நம்மளுக்கு இது வந்து ஏன்னா காப்பி ஒரே மாதிரி கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னா காப்பி பேஸ்ட் எதனா கண்டென்ட் ப்ராப்ளம் வருமானு கேட்டிங்கன்னா அதே மாதிரி வராது. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் ஒவ்வொரு வீடியோவும் க்ரியேட் பண்ணி தரும். சரிங்களா? அங்கே பாருங்கள், நம்மளுடைய ஃபஸ்ட்டு மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணி தந்துடுச்சு. 30 செகண்டுக்கு தான் லிமிட்டடு. சரிங்களா? 30 செகண்டுக்கு நம்ம வீடியோ வந்து பாருங்கள் மியூசிக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதை வந்து அப்படியே இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு 1 by 1 நம்ம என்ன பண்ணுங்களோ அதே மாதிரி 1 by 1 நீங்கள் பாருங்கள், நானும் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். சரிங்களா? நீங்களும் அதே மாதிரி 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 அங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து ஒரு 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10 மியூசிக் ப்ராம்ப்ட் கொடுத்தனால நான் வந்து உங்களுக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுற போதும் அவங்களுக்கு புரியணும். அவங்க அந்த ஃபாலோ பண்ணி அவங்க மணி ஜென்ரேட் பண்ணணும். நாம் மணி ஏர்ன் பண்ணுறது மூலிமாவும் அவங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? வீடியோ பார்க்குற மூலிமா வாட்ச் ஹவர்ஸ் வருமானு கேட்டால் வராது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோவெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதும் இல்லாமல் ஒவ்வொன்றும் இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறது மூலமா எடிட் கூட ஃப்ரீயாக தான் சொல்லித்தரேன். சரிங்களா? அதுவும் ஃப்ரீயாக ஏஐ கிடையாது, ஃப்ரீயாக வேறு டூல் வச்சுருக்கேன். சரிங்களா? கடைசியாக அந்த வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு மொபைலே எப்படி எடிட் பண்ணுறதுனோ அந்த மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஹியூமனை வச்சு க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் ஒவ்வொன்றும் முக்கியம். சரிங்களா? ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். சரிங்களா? லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணாமல் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் எனக்கு வந்து ஏஐ வச்சு இமேஜ் க்ரியேட் பண்ண தெரியும், எனக்கு வந்து மியூசிக் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ண தெரியும். பண்ண தெரியாதவங்களும் ஒரு ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஒயிட் கலர் ஆர்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஏற்கனவே மியூசிக் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து இமேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் தெரியுன்றவங்களும் ஒரு ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? க்ரியேட் பண்ண தெரியாதவங்களாம் க்ரீன் கலர் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா?
எத்தனை பேர் இருக்கீங்கிற பார்க்கலாம் சரிங்களா. ஒரு 5 செகண்ட் வந்து உங்களுக்கு டைமிங் சரிங்களா. அப்படியே கமெண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து கமெண்ட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் சரிங்களா. யார் யார் எவ்வளோ பாருங்கள், யார் யாரெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ண தெரியாதவங்க பார்க்குறேன் சரிங்களா. அனலைஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட் எதனா வந்துச்சாலும் நாம் வந்து கமெண்ட்டை வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன், எதுவும் பெய்டு பண்ணல சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், எத்தனை பேர் நம்ம கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இப்போ சொல்கிறீங்க, யார் யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோ, நான் இந்த வீடியோவை எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலான்ட்டு தான் இருக்கேன் சரிங்களா. ஏஐ வச்சு நம்ம எப்படி கற்றுக்கிறது, நாம் எப்படி மணி லேர்ன் பண்ணுறது சரிங்களா. நானும் யூடியூபர் ஆகணும் ஒரு ஆசையோடு இருக்கேன் சரிங்களா, ஒரு கனவோடு இருக்கேன். நானும் எந்தெந்த வீடியோவை கண்டென்ட்டெல்லாம் பார்த்துட்டேன், பட் இந்த வீடியோ தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்திருக்கேன். பட் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு யூடியூபராக ஆகலாம் சரிங்களா. நானே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் சரிங்களா. பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிற மாதிரி தான் நாங்களே வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஒரே கிளிக்கில் மியூசிக் ரெடி பண்ண முடியுமா, யார் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்கள். ஒரே கிளிக்கு தான், காப்பி பண்ணிங்க, நான் கொடுத்த நான் சொன்ன வெப்சைட்டுக்கு போனீங்க, வெப்சைட் போயிட்டு கியூ ப்ராம்ப்ட்டுக்கு போனீங்க, கியூ ப்ராம்ப்டில் அதை காப்பி பண்ணிவிட்டு க்ளவுடுக்கு வந்தீங்க. க்ளவுடு மூலிமா வந்து இப்போ வந்து அதிலேருந்து காப்பி பண்ணி சேட் ஜிபிடியே வந்து கூகுள் ஜெமினிக்கு வந்து வந்தீங்க, அதுவும் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே போயிட்டு மியூசிக்கை கிளிக் பண்ணிங்க, மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அங்கே கீழே காப்பி பண்ணுறீங்க. அங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் ஒவ்வொரு டுட்டோரியலும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பும் உங்களுக்கு வந்து முக்கியம்னு சொன்னது எதுக்காகனா இது தான். பாருங்கள், நான் வந்து ஒவ்வொன்றும் அப்படியே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணுற மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கோங்க. ஏன்னா பின்னாடி கொஞ்சம் நான் ஜஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த கடைசி வரைக்கும் பார்க்கணுமா, இல்லை டைம் வேஸ்ட் ஆகுமோன்னு பார்க்காதீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடை பண்ணிக்குவேன் சரிங்களா. ஜஸ்ட்டு இப்போ ஒவ்வொன்றும் ஸ்டார்டிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் தான் நான் இவ்வளோ வந்து ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன் சரிங்களா. யார் யாரெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸைட்மெண்ட்டு உங்களுக்கு எதனா பிடிச்ச கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எனக்கு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ண தெரியாதவங்க, எனக்கு வந்து இங்கிலீஷ் கமெண்ட் பண்ண தெரியாது ப்ரோ, சரி பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு எது வைக்கலாம். ஸோ நீங்களே ஒரு அதுக்கு ஒரு கமெண்ட் மாதிரி வச்சுருக்கலாம் சரிங்களா. எக்ஸைட்மெண்ட் கிஃப்ட்டுன்ற மாதிரி கொடுங்க சரிங்களா. எனக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்புகிற மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள், கிஃப்ட்டு மாதிரி சரிங்களா. யாரெல்லாம் எத்தனை பேர் பண்ணுறீங்களா பார்க்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரும் வச்சுருந்தாலும் யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல், நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ணுறது வெளியில் தெரியாது சரிங்களா. நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண தேவையில்ல சரிங்களா. எப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து காட்ட தேவை சரிங்களா, அப்படி நான் சொல்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைபரும் வாங்கிக்கலாம். வந்து ஜாஸ்தியாக அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இது அதுக்கு தட் மீன்ஸ் நெகட்டிவ் தாட் வரும் சரிங்களா. அதை விட்டுட்டு சரிங்களா. நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்ல சரிங்களா. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. எப்படின்னா நீங்கள் கற்றுக்கணுதும் இல்லாமல் உங்களுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பார்த்ததும் இல்லாத அவங்களும் அவங்களும் ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணி அவங்களும் ஒரு மணி லேர்ன் பண்ணலாம். ஒரு ஐடியா திங்கிங் நீங்கள் கொடுக்கலன்னா கூட நான் அந்த வீடியோ வந்து ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்கிற மூலிமா அவங்க மணி லேர்ன் பண்ணலாம் சரிங்களா. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க மூலிமா அவங்க வந்து ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அதை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ
பெய்டு வெர்ஷன் கிடையாது எதுவுமே சரிங்களா, ஃப்ரீ தான், எதுவுமே ஃப்ரீ தான் சரிங்களா, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும் சரிங்களா, பெய்டு எல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரீ. மியூசிக்கை வந்து ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து லைவாக தான் இருக்குது சரிங்களா, ஜஸ்ட்டு லைவாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் மியூசிக் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து மியூசிக் சாங்கை வந்து க்ரியேட் பண்ண போகிறோன்னு தான் போட்டிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 ஸ்டெப்பில் முடிச்சிருவோம் நம்ம சரிங்களா, ஸ்ட்ரெச்சராக வந்து 5 ஸ்டெப்லேயே முடிச்சிருவோம் பாருங்கள் சரிங்களா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியுமே முக்கியம் சரிங்களா. நம்ம வந்து மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா, நீங்களும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. மொபைல் இருந்துச்சுன்னா மொபைல்லே பண்ணிக்கோங்க. பட் உங்கள்கிட்ட லேப்டாப்பு, பிசி, மானிட்டர் எது வந்தாலும் உங்களுக்கு வந்து அப்படியே ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி 2 மூவ் பண்ணி அப்படியே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஒவ்வொன்றும் க்ரியேட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரிங்களா, நான் வந்து மியூசிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு தம்ப்நெயில் கொடுங்க. யார் ரொம்ப ரிஸ்க் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு தம்ப்நெயில், டவுட்டு இதில் எதுனா டவுட்டு இருந்துச்சுனாலும் டவுட்டு வந்து எது மூலிமா டவுட் வருதுன்ட்டு நீங்கள் வந்து சென்டர்லேயும் நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த மூலிமா எனக்கு டவுட் வருது ப்ரோ, நான் வந்து இப்போ இமேஜில் இந்த மாதிரிங்க எந்த ப்ராம்ப்ட் எங்கே வைக்கணும், ஒரு கேட்டகரி ஃபோட்டோ வந்து எங்கே ஆட் பண்ணணும், அந்த மாதிரி உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா சரிங்களா, எனக்கு இந்த மாதிரி காப்பி ரைட் வருது, எதனா ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா எதனால் அந்த இஷ்யூ வந்துச்சுன்னு நான் வந்து பார்த்து சொல்கிறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த மூலிமா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் ப்ராப்ளம் வராது, வந்தாலும் எப்படி அந்த கண்டென்ட்டை வந்து கிளியர் பண்ணுறதுன்னு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நான் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு கன்ஃபார்மாக பாருங்கள் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ற போது வர மாதிரி, ஏன்னா யாரும் தெரியாது இருப்பாங்க, இன்னும் இந்த வீடியோ பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருங்க சரிங்களா. பாருங்கள் மியூசிக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா, மியூசிக்கை வந்து கம்ப்ளீட்டடாக முடிக்க போகிறோம். ஜஸ்ட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து கடைசி ஒரு மியூசிக்கை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளே பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரை வந்து எப்படின்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபைனலாக கேரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். இப்போ யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஐ வில் ட்ரைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ரோ உங்களை தான் கேட்குறேன், யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துன்னு அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நான் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் சரி, பட் ஒன் திங் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு ஒரு ட்ரைன்னு ஐ வில் ட்ரை அகெயின், என்னால் முடியும் நானே செய்வேன். யாரெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ட்ரை அகெயின். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எந்த ப்ராப்ளம் வராது சரிங்களா. யாரெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ட்ரை அகெயின். உங்களுக்கு 4 minute டைம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். சரி ஓகே, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள் கேரக்டர் டிசைன் ப்ராம்ப்ட் சரிங்களா, மேலே வந்து அது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மேலே வந்து கொடுத்துரும். பாருங்கள் சாப்டர் 2க்குள்ளே நம்ம போகிறோம் சரிங்களா. ஓகே சிஸ்டம் இங்கே பாருங்கள் அப்படியே மறுபடியும் காப்பி பண்ணுறீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இப்போ சொன்னது வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வந்து 4 இது வந்து க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. நம்மளுடைய எப்படின்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு 4 வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4 பேர் வச்சுக்கலாமா. நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம மோட்டு பத்துலோ கார்ட்டூன் வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க சரிங்களா. எப்படியும் பார்க்காதெல்லாம் இருக்க மாட்டீங்க, வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து டிவியில் வந்து சின்ன சின்ன சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்ப்போம். நாமளே சின்ன வயசில் இருந்தபோது பார்த்துருப்போம். மோட்டு பத்துலோ பார்த்துருப்பீங்க சரிங்களா. அதில் ஒரு 4-5 கேரக்டர்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க எதனா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி தான்
உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, இப்போ நான் ஏற்கனவே தெரியும் சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு பார்க்கலாம். மோட்டு பத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாரை சொல்ல பார்க்கலாம். அதை வச்சு தான் பேஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த வீடியோவில் வந்து நாம் அது மாதிரி ஒரு கார்ட்டூன் வீடியோ ரெடி பண்ணுற போது கார்ட்டூன் பேஸை வந்து தான் நம்ம கார்ட்டூன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு க்ரியேட் பண்ண போகிறோம். பட் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா பார்க்கலாம் சரிங்களா. யார் யாருக்கெல்லாம் மோட்டு பத்தில் பிடிக்கும், பிடிக்காதவங்களாம் யாரும் இல்லாமல்லாம் இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம், அதில் கார்ட்டூனில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு அந்த மோட்டு பத்லு கஜிட்டாராம் தட் மீன்ஸ் யாராவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் பிடிக்கும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ரெடி ஆகிட்டாரு. நம்மளுடைய கேரக்டர் பென்குயின் பாருங்க, வேறு எதுவுமே கிடையாது. அங்கே காப்பி பண்ணிங்க, அப்படியே ஸ்ட்ரக்சராக இருக்குது. காப்பி பண்ணிங்க, அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க கூகுள் ஜெமினிக்கு, நம்மளுடைய பென்குயின் வந்தாச்சு சரிங்களா. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, நம்மளுடைய டெக்கு வந்துச்சு, வாத்து வந்துட்டார் சரிங்களா. அதே மாதிரி நான் சொன்னல முன்னாடி, நான் முன்னாடி எப்படி சாங்கை வந்து க்ரியேட் பண்ணிமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சரிங்களா. இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரே ஸ்ட்ரக்சர். அங்கே க்ளவுடுலேருந்து நீங்கள் காப்பி பண்ணுற ப்ராம்ப்டை வந்து இங்கே வந்து இமேஜ் க்ரியேட்டர்னு கொடுங்க சரிங்களா. நம்ம வந்து இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மியூசிக்னு கொடுத்தீங்க. இங்கே மியூசிக்னு கொடுக்க தேவையில்ல, இங்கே வந்து இமேஜ் க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. ப்ரோ புரியலன்னா கண்டிப்பாக கேளுங்க, சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு அது காட்டலன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அது நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஒவ்வொன்றும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலன்னா ஜஸ்ட்டு நான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு 3 விஷயமாக சொல்லிடுவேன் சரிங்களா. மூணே ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிருக்கீங்க, அதில் வந்து இமேஜின்றதும் இருக்கும், மியூசிக்ன்றதும் இருக்கும், அதில் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரிங்களா. நீங்கள் 3 மந்த் இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இதில் ஜியோவில் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சரிங்களா. பாருங்கள், நம்மளுடைய வந்து யூனிகார்ன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு சரிங்களா. ஜஸ்ட் அங்கே கீழே காப்பி பண்ணுறீங்க க்ளவுட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணுறது மூலிமா அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஒவ்வொன்றுத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம சேனலை இது வரைக்குமே நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, அரை மணி நேரம் பார்த்துருக்கீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் சரிங்களா. எக்கச்சக்கமான வீடியோ பார்த்துருக்கீங்க, இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சரிங்களா. நான் அப்படி தான் நினச்சிருக்கேன் சரிங்களா. உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோவே க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் நம்மளை மாதிரி லேர்ன் பண்ணோம் சரிங்களா, மணி லேர்ன் பண்ணோம் சரிங்களா. நான்லாம் மணி லேக்கில் ஏர்ன் பண்ணிருக்கேன் சரிங்களா. நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை அகெயின் சரிங்களா. மல்டி லெவலில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி தர போகிறேன் நம்ம சேனலில் வந்து. நான் உங்களுக்கு வந்து அது ஒரு ரோட் மேப்பாக தான் இருக்கேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஒரு குழந்தை வந்து ரெடி ஆகிடுச்சு சரிங்களா. பேபி வந்து க்ளவுடு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. நாம் தான் ரெடி பண்ணோம் சரிங்களா. அதனால் ஹியூமன் டச் தான் சரிங்களா. நாம் ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோம், நாமளாக ஒரு கதையை வந்து க்ரியேட் பண்ணுறோம், அப்படியே கொடுக்குறோம் க்ளவுட்லேருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி தான்னு கேட்குறோம். இமேஜ் கொடுக்குறோம், ஒரு மியூசிக் ப்ராம்ப்டை கொடுக்குறோம். மியூசிக் எப்படின்னு நமக்கு ஜெமினிக்கிட்ட வரும் சரிங்களா. ஒவ்வொன்றும் ஸ்ட்ரக்சராக பார்க்குற போது நீங்களாம் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு மட்டும், எப்போவுமே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு 4 நிமிஷமாக இருக்கட்டும், ஒரு 10 மினிட்ஸாக இருக்கும், ஒரு 1/2 hours இருக்கும் சரிங்களா. அந்த வீடியோ பார்த்தா தான் எது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுதுன்னு பார்க்க முடியும் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு எப்படின்னா தட் மீன்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேவ் அப்படியே எப்படின்னா அந்த வீடியோ வந்து
நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஜென்ரேட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணோம்னா நீங்கள் டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணால் தான் அந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து இது மூலிமா தான் பாருங்கள் அப்படியே ஆட் பண்ணுறதா வரும். சரிங்களா? இப்போ இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நம்ம இமேஜை வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். 3வது ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம். இமேஜ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே, இப்போ 4 பேர் வந்திருந்தாங்க நம்மளுடைய கெஸ்ட்டு. அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்துட்டாங்க. கேரக்டர் வந்ததுலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஸ்டெப் 3லனா பாருங்கள், அப்படியே கீழே வந்து டூ நாட் கேரக்டர் டிசைன் ப்ராம்ப்ட்னு இருக்குது. சரிங்களா? வந்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே எஸ்ஆர்னு இருக்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இமேஜுக்கு வந்து க்ரியேட் பண்ணிடும். எப்படின்னா பாருங்கள், அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள், பாருங்கள் அது இருக்கா? சரிங்களா? அது அப்படியே காப்பி பண்ணுறது வரும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மியூசிக் கொடுத்தீங்களா, இப்போ ஃபஸ்ட்டு மியூசிக்கை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. மியூசிக்கை க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டரை செலக்ட் பண்ணிங்க. கேரக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, இப்போ கேரக்டரை செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து 3வது ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்க. 3வது ஸ்டெப் வந்துட்டீங்க. இப்போ 3வது ஸ்டெப்லேருந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து 4 பேர் இருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, 4 பேரை வச்சு ஒரு வந்து இமேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், 4 பேரை வச்சு இங்கே பாருங்கள், டூ யூ வாண்ட் சினிமாட்டிக் இமேஜ் மோஷன் ப்ராம்ப்ட். சரிங்களா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? நான் வந்து முன்னாடியே கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து 1 by 1 பாருங்கள், எத்தனை ப்ராம்ப்ட்னா 18 ப்ராம்ப்ட். சரிங்களா? நான் வந்து இதில் தான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். சரிங்களா? உங்களுக்காக ஒரு கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்டெட்டாக உங்களுக்கு வந்து டைம் வந்து லாங் வீடியோவாக ஏற்கனவே லாங் வீடியோ தான் இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு வந்து டைம் வந்து ஓவர் ஆயிலுக்கு டைம் பாஸ் எப்படின்னா டைம் வந்து லாங்காக இருக்கக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? சிம்பிளாக கொடுத்த மூலிமா அங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு இமேஜ் மேலே இருக்கிற மோஷன் ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணாதீங்க. இமேஜ் ப்ராம்ப்டை மட்டும் காப்பி பண்ணிங்கன்னா, காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இமேஜும் எப்படின்னா பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி இங்கே வரேன் ஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த 4 இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ க்ரியேட்டுன்னு இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ க்ரியேட்டுன்னு இருக்கும். வீடியோ க்ரியேட்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே உங்களுடைய 4 கேரக்டர் இருந்தாங்களே சொன்னால ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு, அதை வந்து ஒவ்வொரு கிளிக்லேயும் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. பட் புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, நான் சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? புரியலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், ப்ளஸ் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 4 ஃபோட்டோவும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து லேப்டாப் இருந்துச்சுன்னா அப்படியே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 4 ஃபோட்டோவும் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவும் அது காப்பி ஆயிடுச்சுன்னா அப்படியே இங்கே பாருங்கள், அது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம இப்போ வந்து இமேஜ் தான் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? 4 வீடியோ பண்ணுறதுக்கோசரம் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இமேஜ் க்ரியேட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை, யாருக்கெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம எதுவுமே டைம் வேஸ்ட் பண்ணல. சரிங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம முக்கியம்னு சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், அதை அப்படியே காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை பெருக்கல் ஒரு கேன்சல் ஐக்கானை கொடுக்குறீங்க. அப்படியே நான் கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் க்ளவுடில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? எதுவுமே பெய்டு வெர்ஷன் கிடையாது. உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ. சரிங்களா? நான் ஏற்கனவே ஆனால் வந்து நான் பெய்டு வெர்ஷன் வந்து நான் கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஹியூமன் டச் இருந்தால் மட்டும்தான் ப்ரோ நான் வந்து ஏற்கனவே வீடியோ பண்ணேன். சரிங்களா?
இருந்தாலும் எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆகலைன்றவங்க எதனா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா. எனக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட நான் வந்து எனக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்கக்கிட்ட நான் வந்து கேட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. பாருங்க அப்படியே காப்பி பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்கும் சரிங்களா. நீங்கள் இப்போ தட் மீன்ஸ் நான் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தேன் இந்த மாதிரி பேசினா அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் வேணும்ல. கேரக்டருக்கோசரம் தான் நம்ம ஒவ்வொரு டைமுக்கும் அந்த கேரக்டரை வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த 4 ஃபோட்டோவும் காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் பண்ணுற போது அதில் வந்து ப்ராம்ப்டில் ஆட் ஆகிடுறது தான் நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஆமோ வந்து வந்துச்சு யாருக்கெல்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரே ப்ராம்ப்ட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரக்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்டு அப்படியே உருவாகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து முட்டைக்குள்ளேருந்து யூனிகார்ன் வந்து குழந்தைகிட்ட வந்துச்சு பாருங்கள். யூனிகார்னுக்கெல்லாம் ஒரே ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் சொல்லுங்கள். பாருங்கள் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஏற்கனவே பண்ணிவிட்டவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ யுவர் சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப நன்றி சரிங்களா. நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்து எந்த மணியும் எனக்கு வந்து சென்ட் பண்ண தேவையில்லை சரிங்களா. கங்க்ராச்சுலேஷன். நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. சப்போர்ட் பண்ண மூலயமா நம்மளுடைய வந்து இப்போ கடைசியில் வந்து ஒரு ட்ரிக் வச்சுருங்க சரிங்களா. எடிட்டிங் எப்படி பண்ணுறது ஈஸியாக எப்படி க்ரியேட் இந்த வீடியோலாம் எப்படி ஆட் பண்ணி நாம் எப்படி மணி லேர்ன் பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் சரிங்களா. ஒவ்வொன்றும் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. எதுவுமே காப்பி பண்ணாதீங்க ப்ளீஸ், மை ரிக்வைர்டு சரிங்களா. இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 9 to 5 ஜாபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, மொபைல் யூஸ் பண்ணாத இப்போ கூட இருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த வீடியோ வந்து இப்போ 9 to 5 ஜாபுக்கு முக்கியமாக அவங்க வந்து டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க, டெய்லியும் காலையிலே எழுந்துட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, 9 to 5 ஜாபுக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட் செஞ்சிட்ருப்பவங்களும் இருப்பாங்க சரிங்களா. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு ஒரு பெட்டர் தென் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சைடு இன்கம்மாக வரும் யூடியூப்பில் சரிங்களா. பட் இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றும் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ரிக்வயர்டு பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மணி வந்து இப்போ ரொம்ப பிரச்சனை, ஒரு மணி வந்து வேறு எதனா லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த யூடியூப்பில் மானிட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொன்றும் கற்றுக்குவாங்க சரிங்களா. பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் கொடுக்குறீங்க சரிங்களா. இது மூலிமா நீங்கள் வந்து பெய்டும் எதுவுமே மணியும் சென்ட் பண்ண தேவையில்ல. ஒரு ஜஸ்ட்டு அதை அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, இந்த வீடியோ வந்து அப்படியே காப்பி பண்ணுறாங்க, அவங்களும் மணி லேர்ன் பண்ணுறாங்க சரிங்களா. ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணுறாங்க ஒவ்வொன்றும் பாருங்கள். கம்ப்ளீட் சென்ஸ் பிஃபோர் எனக்கு பிரேக் டவுன் சரிங்களா. பாருங்க அப்படியே ஒவ்வொன்றும் காப்பி பண்ணுறாங்க. ஸ்டெப் 3யும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சரிங்களா. இமேஜ் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஃபைனல் போல்ஸ் சரிங்களா. டெலிவரி பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நான் சொன்னல மோஷன் ப்ராம்ப்ட் ஒவ்வொன்று கீழேயும் க்ரியேட் இமேஜ் கீழே ஸ்டெப் 4ன்ற ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 18 சொன்னால நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் சரிங்களா. 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அந்த கேட்டகரியை வச்சு தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அங்கே பாருங்கள் யூனிக்காக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நீங்கள் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க, எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லைன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ப்ரோ வேறு லெவல்னு நீங்கள் இந்த வீடியோவில் யாரெல்லாம் வேறு லெவலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க சரிங்களா. பட்டு ப்ரோ நான் வந்து ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. எனக்கு அந்த இமேஜ் ஆப்ஷன்
யாருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் காட்டும். எப்படின்னா வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரல, இல்லை வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி தரல கூகுள் ஜெமினி என்றவங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க சரிங்களா. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு தகுந்த சொல்யூஷனை வந்து நான் தருவேன் சரிங்களா. அங்கே பாருங்கள், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, வீடியோ ஜென்ரேஷன். இப்போ வந்து ஸ்டெப் 4க்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமுக்கும் வரும்போது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கூகுள் ஜெமினியில் வந்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடுங்க. நான் ஸ்டெப் 1ன்னு சொல்கிற போது மியூசிக் போயிட்டிங்களா, மியூசிக் போயிட்டு ஸ்டெப் 2ன்ற போது கேரக்டருக்கு வந்துடுறீங்க சரிங்களா. கேரக்டர் வந்து வந்துட்டிங்க, 4 கேரக்டரை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் 3வது ஸ்டெப்புக்கு வந்த பின்னாடி அப்படியே இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க சரிங்களா. அது ரெண்டும் ஒன்று தான், இமேஜ் க்ரியேட் பண்ணது தான், அவர் ரெண்டும் ஒன்று தான். அங்கே பாருங்கள், நம்மளுடைய ஆமன் நண்பன் வந்துட்டான். இப்போ வந்து 5 பேர் ஆகிட்டாங்க சரிங்களா. பாருங்கள், ஒவ்வொன்றும் நான் வந்து ட்ரை பண்ணி ப்ளஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் எதுனா எரர் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு வந்து அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஒரு நாளைக்கு லிமிட்டட் வந்து 5 கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாங்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக சாங் ஒன்று பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா. பட் என்னன்னா ஒரு நாளைக்கு 5 வீடியோ 5 ஆர் 5th வீடியோ வந்து பண்ண முடியும் சரிங்களா. ஜென்ரேட் பண்ணி தரோம். இங்கே பாருங்கள், யூ ஆர் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க சரிங்களா. கார்ட்டூன் வீடியோலாம் பார்த்துக்கணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க சரிங்களா. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து சொல்கிறவங்க யாருமே இல்லை. உங்களுக்கு வந்து கேஷுவலாக சொல்கிறேன் சரிங்களா. இன்னும் உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து நான் வந்து இப்படி தான் இருக்கணும், நீங்கள் வந்து ட்ரெஸ் கோடிங் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல. உங்களுடைய கேஷுவலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு ஒரு ரிலேட்டிவாக உங்களுடைய தம்பியாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஜென்ஸும் பார்ப்பீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் இருந்தாலும் சரிங்களா. யார் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக பாருங்கள் சரிங்களா. 4th ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் பாருங்க. வா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக ஸ்டெப் 5 வந்து வந்தாச்சு, இன்ஷாட் சரிங்களா. உங்களுடைய மொபைலில் இங்கே பாருங்கள், ப்ளே ஸ்டோருக்கு போனீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் இருக்கும் சரிங்களா. ஃப்ரீ ஆஃப் எஃபெக்ட்டு இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான எஃபெக்ட் பாருங்கள். ஜஸ்ட்டு அங்கே பண்ண வீடியோ வந்து அங்கே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கோ ஒரு 4 வீடியோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே வெயிட் பண்ணி வச்சுட்டு அப்படிங்க பாருங்கள், அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஷாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா கூட இல்லாட்டி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துட்டேன்னா கூட நீங்கள் வந்து அப்படியே க்ரியேட் பண்ணலாம் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், அப்படியே தண்ணி குடிச்சிக்கிறேன் நான் சரிங்களா. சரி, இந்த வீடியோலாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஒன்றுமே நான் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருக்கேன் ப்ரோ. எனக்கு இப்போ வந்து மைண்ட் செட் வந்துச்சு, நான் எடிட் பண்ணுறது நான் வந்து ஆல்ரெடி இப்போ நான் மேக் பண்ணிட்டு தான் இருக்கேன் ப்ரோ. உங்களுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறேன். அது மாதிரி ஒரு கமெண்ட்டு, லைக்கு, ஒரு நான் வந்து ஷேர் பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பெஸ்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் தரேன். ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்கள் கூட தான் பேசுகிறேன். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், ஹலோ நண்பா, நண்பி. பாருங்கள், அப்படியே மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன வேலை இருக்கும் சரிங்களா. ஏன்னா இந்த மியூசிக்கை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுங்கள, அதில் வந்து ஹியூமனை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஏன்னா யூடியூப் என்ன சொல்லுதுன்னா ஹியூமன் அட்டாச் இருக்கணும் கண்டிப்பாக அதில்ன்றதுனால யூடியூப் போயிட்டு அந்த பாருங்கள், யூடியூப்க்கெல்லாம் போக தேவையில்ல. நீங்கள் பாருங்கள், அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிங்கள, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொல்லியிருப்போம், சாங்கை வந்து மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ணுங்கன்ட்டு. அதில் வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வந்து இப்போ ஸ்பீடை வந்து ஒரு
18 கொடுத்துருங்க சரிங்களா. அப்போ தான் கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும் சரிங்களா. 2 நிமிஷம்ன்றபோது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் சரிங்களா. ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு வரும் சரிங்களா. இங்கே பாருங்கள் அப்படியே இந்த பாருங்கள் எஃபெக்டெல்லாம் இருக்குது சரிங்களா. பட் நான் அந்த மியூசிக்கை பற்றி சொல்லிடுறேன். பட் அந்த தண்ணி குடிக்கும் போது அது மூவ் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். அந்த மியூசிக் வந்து கொடுக்குற போது 18 கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸ்பீடு வந்து 18 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும், கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா. அதில் வந்து ஹியூமன் டச் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த வீடியோவுக்கு சென்டரில் இந்த எஃபெக்டெல்லாம் கொடுத்துக்கலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான எஃபெக்ட் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அது மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பெய்டில் இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு பெய்டெல்லாம் தேவையில்ல. மணி ஜென்ரேட் பண்ண வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மணி லேர்னிங் பண்ணுற போது கொஞ்சம் மணி நான் கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணுவேன். நான் வந்து பெய்டு யூஸ் பண்ணிக்கிறேன்னா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இதை வந்து நான்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நான் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதெல்லாம் மொத்தமாகவே ஃப்ரீயாக இருக்குது. ஏற்கனவே பழைய நான் ஃபஸ்ட்லேருந்தே யூஸ் பண்ணியிருந்தனால இந்த பாருங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட்டு சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள் நான் சொன்ன போது 5வது ஸ்டெப் வந்து ஃப்ரீ தான். ஃப்ரீ அண்டு பெய்டு. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெய்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மணி லேர்னிங் பொறுத்து சரிங்களா. நான் வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் வீடியோ சென்டர்லலாம் அப்படியே இங்கே பாருங்கள் சென்டரில் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த மாதிரி ஐக்கானை காட்டும். இங்கே பாருங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் சென்ட்ரல்லாம் இந்த பாருங்கள் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுற போது எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எஃபெக்ட்டு ஃபில்ட்ரு இப்போ ஹியூமன் வந்து டச் இருக்கணும்னு சொன்னோம்ல, அந்த ஹியூமன் டச்சுக்காக சொல்லணும். இந்த பாருங்கள் ஃபில்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபில்டரில் போயிட்டு இந்த ஃபேடுன்னு இருக்கு பாருங்கள். இந்த ஃபேடு இந்த 5வது போயிட்டு கிளிக் பண்ணிக்கணும்னா அங்கே பாருங்கள் இருங்க, நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டேன் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள். அந்த ஃபேடுன்னு வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த 2வது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் கிராஃபிக் சினிமாட்டிக்காக இருக்குது பாருங்கள். பாருங்கள் உங்களை அப்படியே ரிவ்யூ காட்டுற பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் சரிங்களா. ஒரு 3D குவாலிட்டியில் இருக்குது சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சூப்பராக இருக்கு பாருங்கள். கலர் கிரேடிங் மாதிரி ஒரு டாவன் சீரிஸ் ஒரு ஹை குவாலிட்டியில் ரெடி பண்ண மாதிரியே இருக்குது பாருங்கள். வாவ் பாருங்கள் பென் குயின் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டக்கு பாருங்கள் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோ பண்ணுறது மூலிமாவே நீங்கள் கண்டிப்பாக ஒரே மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிடும். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணாதான் சப்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இங்கே பாருங்கள் க்ரியேட் பண்ணிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து ரிவ்யூ காட்டியாச்சு சரிங்களா. நம்ம எப்படி ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோன்னு தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இமேஜை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் கிவ் ப்ராம்ப்ட்டுக்கு போனோம். கிவ் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் மியூசிக் வந்துட்டோம். மியூசிக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கேரக்டர்லேருந்து எப்படி சினிமாட்டிக்காக ஒரு மியூசிக் எப்படி க்ரியேட் பண்ணுறதும் பார்த்தாச்சு. மியூசிக்லேருந்து ஒரு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது எடிட் பண்ணுறதுன்னு 5வது ஸ்டெப்பும் பார்த்தாச்சு. ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு பார்க்க மாட்டிங்களான்னு உங்களுடைய கையில் தான் இருக்குது சரிங்களா. எதனாச்சும் டவுட்டு எதனா வந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறதுக்கு எதனா டவுட் நான் எதனா மிஸ் பண்ணது எதனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதனா புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க சரிங்களா. உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. ஐ வில் டூ இட். நான் வந்து ட்ரை பண்ணுவேன் சரிங்களா. இது வரைக்கும் டைம் முடிஞ்சது நீங்கள் கவலைப்படாதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ பிலீவ் சிஸ்டத்தை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். என்னால் முடியும், நானே செய்வேன்ன்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணாததும் உங்கள் இஷ்டம் சரிங்களா. கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள் பேரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் கம்மி ஒரு ப்ளர் மாதிரி கொடுத்துக்கோங்க சரிங்களா. அந்த வீடியோவில் பார்க்கணுங்க. எப்படி இருந்தாலும் கார்ட்டூன் வீடியோ குழந்தைங்க தான் பார்க்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காகலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறாங்கன்றது ஒரு கான்செப்ட் மட்டும் தான். அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கோசரம் தான் சரிங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டோம். அவங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ரிவ்யூ பண்ணியாச்சு. ஃபைனலாக பப்ளிஷ் பண்ண போகிறோம். டெலிவரி எடிட்டிங் மாதிரி ஃபுல்லாக
என்னங்க இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணலையா? மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் கடைசி வரையும் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, டாட்டா, பை பாய்.